வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் Phonics Workbooks பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு Phonics ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏற்கனவே சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போயுமே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தோனையும் நம்ம ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி இல்லை ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ எல்லா ஒர்க் ஷீட்ஸுமே சேர்ந்து ஒரு புக்காக நம்ம கையில் இருந்தது அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான புக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு டோட்டலாக 5 புக் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 5 புக்லேயுமே 26 letter sounds, short vowels, long vowels, family words and alternative spellings, அதுக்கப்புறம் advanced spellings வரைக்கும் இந்த புக்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு புக்கையுமே டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு புக்லேயும் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற புக்ஸ் ட்ரீம்லேண்ட் பப்ளிகேஷன்ஸோடது கம்ப்ளீட் ஃபோனிக்ஸ் கிட். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 புக்ஸ் இருக்குது. ரீடர் 1லேருந்து 2, 3, 4, 5 இது எல்லாமே செட்டாக வரல, நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஒரு புக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த லெவலில் இருக்காங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ரீடர் 1 ஃபோனிக்ஸ் ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் A to Z. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 26 சவுண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் சவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லி தரீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதோட சவுண்ட் நீங்கள் சொல்லிவிட்டு அண்ட் ஒவ்வொரு லெட்டருக்கும் அவங்க இனிஷியல் அந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ A is for ant, alligator, அது மாதிரி ஆல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெட்டர் சவுண்டுக்குமே அந்த இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் ஒவ்வொரு 5 லெட்டர், இப்போ ஒரு 5 லெட்டர் முடித்தோடனே அந்த 5 லெட்டர்ஸ் வச்சு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பிகினிங் சவுண்ட்ஸ் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாமே. அந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புக் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். புக்கோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குரிய ஆன்சர்ஸும் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரீடர் 2 ஃபோனிக்ஸ் ஷார்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட். ஓகே, இந்த புக் டோட்டலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷார்ட் வவல்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ 26 சவுண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் புக் முடித்தோடனே 26 சவுண்ட்ஸ்லேயே இப்போ வந்து ஷார்ட் வவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, A, E, A, A, E. ஓகே, இது எல்லாமே வந்து ஷார்ட் வவல்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஏ எடுத்திருக்காங்க. ஓகே, ஷார்ட் ஏ இருக்கிற வேர்ட்ஸ் பேட், கேப், ஜாம் இதில் எல்லாமே வந்து ஷார்ட் ஏ சவுண்ட், ஆ சவுண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்குரிய சில ஆக்டிவிட்டி, ஷார்ட் ஏக்கு சில ஆக்டிவிட்டீஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் ஏ என்னென்ன சவுண்ட் லாங் ஏ சவுண்ட் வரும். இப்போ ஏஐக்கு ஏ சவுண்ட் அண்ட் ஏஇ மேஜிக் இ ரூல் வரும்ல, ஸோ அது ஏ சவுண்ட் அண்ட் ஏஒய் அதுக்கும் ஏ சவுண்ட். ஓகே, ஸோ இந்த மூணுமே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஓகே, தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த புக் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த புக்கில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்டிவிட்டி பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஷார்ட் வவல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் புக் வச்சு சொல்லி கொடுத்துருப்பீங்க. லாங் வவல்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த புக்கில் ஷார்ட் சவுண்ட்ஸ் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அண்ட் லாங் சவுண்ட்ஸ் இருக்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லாங் சவுண்ட்ஸ் ஒன்றுனா முடிக்க இப்போ லாங் ஏ நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங் ஏக்குரிய அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். இதில் நிறைய ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து அது ப்ராக்டிஸ்க்காக நம்ம இந்த புக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சிங் பர்பஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அடுத்தது ஷார்ட் வவல்ஸ் லாங் வவல்ஸ் எல்லாமே. இப்போ லாங் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா AEIOU. ஓகே, ஸோ அந்த சவுண்ட்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டி. சில வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா Y makes E sound அண்ட் Y makes I sound. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி அதில் வந்து Yக்கு வந்து E சவுண்ட் வரும். அண்ட் க்ரை பார்த்தீங்கன்னா ஐ சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸும் என்னென்ன பேட்டர்ன்ஸ், ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதும் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒயில் முடிகிற வேர்ட்ஸ் அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த புக்கில் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது. அது பிரிண்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் லாங் வவல்ஸ், இதில் லாங் வவல்ஸ் எழுதணும். இங்கே வந்து டைட்டில் வந்து ரைட் த கரெக்ட் ஷார்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதே இங்கே வந்து ஷார்ட் வவல்ஸ் எழுதணும், அங்கே லாங் வவல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க, இது இந்த புக்கில் தான் இருக்கா, எல்லா புக்லேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் அடுத்தது ஆக்டிவிட்டி. ரீடர் 3 வேர்ட் ஃபேமிலிஸ். வேர்ட் ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட்ஸ். இந்த புக் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் 26 சவுண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் புக் இருக்குல்ல ரீடர் 1, அது முடித்தோடனே இந்த புக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன வேர்ட் ஃபேமிலிஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஷார்ட் சவுண்ட்ஸ்க்கு ஆக், ஆம் அந்த வேர்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற வேர்ட்ஸ். அண்ட் லாங்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஒய் இது மாதிரியான வேர்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், நீங்கள் 26 சவுண்ட்ஸ் முடித்தோடனே இந்த புக் நீங்கள் ரீடர் 1க்கு அப்புறம் இந்த புக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் சவுண்ட்ஸ் இருக்கிற மட்டும் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். இது எல்லாமே ஷார்ட் வேர்ட் ஃபேமிலிஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்னா பேக், ரேக், டேக், வேக். ஸோ இது அவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சவுண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், அவங்க பிளெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ரீட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸும் ஈஸியாக வந்து அவங்களால பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அண்ட் ஷார்ட் வேர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷார்ட் வேர்ட்ஸ் ஆகக்கூடிய லிஸ்ட் இருக்குது. இங்கே வந்து ஈஸியாக, இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, குழந்தைங்க படிக்கலாம். கேப், டேப், ஜாப். இப்போ தான் வந்து சவுண்ட் சொல்லி பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் கொடுக்கலாம். க, ஆப், கேப் இந்த மாதிரி அவங்கள ரீட் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஈக்கு வேர்ட் ஃபேமிலிஸ், அதே பேட்டர்ன் தான். ரீடிங், ரைட்டிங்கான ஆக்டிவிட்டி அண்ட் தென் இங்கே வேர்ட்ஸ். இதே பேட்டர்னில் தான் எல்லா ஷார்ட் வவல்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சி ஷார்ட் ஓ வேர்ட்ஸ், ஷார்ட் யூ வேர்ட்ஸ். அடுத்தது லாங் வவல்ஸ் வேர்ட் ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் என்னென்ன பாசிபிள் ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சவுண்ட், ஒரு எக்ஸாம்பிள் வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரியான வேர்ட்ஸில் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது லாங் லாங் ஒவ்வொரு லாங் வவல்ஸ்க்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லாங் வவல்ஸ்க்குரிய வேர்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க வேர்ட் ஃபேமிலிஸ் ரீகேப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேர்ட்ஸ். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த 5 ஷார்ட் வவல்ஸ்க்குரிய மிக்ஸ்டப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் அவங்க ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர்ஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் புக், இந்த ரீடர் 3 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் நீங்கள் முடிச்சுட்டு தாராளமாக நீங்கள் இதை வந்து பண்ணலாம். லாங் சவுண்ட்ஸ்க்கு ஒரு 4-5 பேஜ் தான் அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஷார்ட் வவல்ஸோட ஃபேமிலி வேர்ட். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது ரீடிங் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். வேர்ட் லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இதில் சிவிசி வேர்ட்ஸ் எல்லா லிஸ்ட்டுமே இதில் இந்த புக்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ரீடர் 4 பிளெண்ட் அண்ட் காம்பினேஷன் சவுண்ட்ஸ். ஓகே, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ சிவிசி வேர்ட்ஸ் 3 லெட்டர் வேர்ட்ஸ் முடித்தோடனே இப்போ பெரிய 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், அதாவது பில், கில், ஃபில் என்னென்ன பிளெண்ட்ஸ் இருக்குது அதுக்குரிய ஒரு வேர்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பி அண்ட் எல் ரெண்டும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பில் அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். நீங்கள் இந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இது எல்லாமே நீங்கள் வந்து தனியாக நம்ம சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சி என்னென்ன பாசிபிள் பிளெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதோட லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இதில் ஷார்ட் வவல், லாங் வவல்ஸ் எல்லாமே வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ரீடர் 2லேயே லாங் வவல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இப்போ லாங் வவல்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ரீட் பண்ணிடலாம். அண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே தனித்தனியாக பிளெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. எஸ் பிளெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. எஸ் பிளெண்ட்ஸ் அப்படின்னா SW ஸ்வ, ST சேர்த்து பார்த்தாங்கன்னா ஸ்ட், SP சேர்த்து பார்த்தாங்கன்னா ஸ்ப, அது மாதிரி எஸ் பிளெண்ட்ஸ். அண்ட் எல் பிளெண்ட்ஸ் கில், பில், ஃபில், கில், பில்.
ஃபைனல் பிளெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. வேர்டோட எண்டிங்கில் வரும்போது அவங்க அதை ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சிவிசி அகெயின் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் ஏ இ ஆ அ இதுக்குரிய செட் ஆஃப் வேர்ட்ஸும் இங்கே இருக்குது. ரீடர் 5 ட்ரிக்கி வேர்ட்ஸ். இது ட்ரிக்கி வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக நம்ம ட்ரிக்கி வேர்ட்ஸ் சைட் வேர்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சைட் வேர்ட்ஸ் ட்ரிக்கி வேர்ட்ஸ் கிடையாது. இதில் என்னென்னா அட்வான்ஸ்டு ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ், ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அண்ட் சிலபல்ஸோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராமர் பார்ட் லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் இந்த புக் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக 8+ குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ளூயண்ட்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணோன்னே நீங்கள் இந்த ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கே ஒரு பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் என்னென்ன வேர்ட்ஸில் வருது அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ சவுண்ட், இன்சைட், லைட், ஃப்ளைட் இந்த வேர்ட்ஸ்லலாம் என்னென்ன சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. லாங் ஐ. அடுத்தது ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் சில வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிசிஹெச் இந்த மூணுமே சேர்ந்து சிஹெச் சவுண்ட் கொடுக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ச். ஓகே, அந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா டிசிஹெச் ரெண்டும் சேர்ந்து சவுண்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது ட்ரிக்கி சவுண்ட்ஸ் OUGH. OUGHக்கே நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங்க்கு நிறையா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன சவுண்ட்ஸ் இங்கே வந்து இருக்குது, என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோவில் வந்து OUGH ஓ சவுண்ட் கொடுக்கும். அதே மாதிரி காஃபில் பார்த்தீங்கன்னா ஆ சவுண்ட் கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன மாதிரியான ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லி தந்துடலாம். ஓகே, அண்ட் டயக்ராஃப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிலபல்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ VCCV பேட்டர்ன், அந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ ஒரு பெரிய வேர்டை படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிலபஸ் சொல்லி தரலாம். பட் ஆனால் 8 இயர்ஸ்க்கு மேலே சொல்லித்தாங்க. எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்றதும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சைலண்ட் கான்சனன்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாக்கில் கே சைலண்ட்டாக இருக்கும், நாபில் கே சைலண்ட்டாக இருக்கும். ரிடில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது வென் ஆர் இஸ் ஃபாலோட் பை அ வவல், அந்த வவலோட நேம், அந்த வவலோட சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அது லாங் வவலும் இருக்காது, ஷார்ட் வவல்ஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 42 சவுண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த 43rd சவுண்ட் வந்து ZH ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர், ட்ரெஷர், ப்ளெஷர். இந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். இதுவும் அதே தான். சைலண்ட் T வேர்ட்ஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஸ் ரூல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக எப்போ ஃப்ளாஸ் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. லாஸ்ட்டில் LE முடிகிற வேர்ட்ஸ். ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ்னால் என்ன அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸஸ், ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸஸ்க்கும் அதோட மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அவங்க சிலபல்ஸில் வந்து அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய வேர்ட்ஸாக இருந்தால் ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் C ரூல், சாஃப்ட் C ரூல். இங்கே ஹார்ட் C, சாஃப்ட் G ரூல். ஹோமோஃபோன்ஸ். இப்போ இந்த 5 புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு புக்காக, இது கம்ப்ளீட் செட் கிடையாது, இதில் ஒவ்வொரு புக்காக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லெவல் உங்களுக்கு வேணுமோ அந்த ரீடர் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதோட லிங்க், இந்த 5 புக்கோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.